செய்திகளை வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என கணிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் புயல் சின்னம் 8ஆம் தேதிக்கு பின் உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காலாவதியான சித்தாந்தத்தை உயிர்ப்பிக்க வைக்கும் முழக்கமே திராவிட மாடல் என ஆங்கில நாளிதழுக்கு ஆளுநர் RN ரவி பேட்டி. தான் இருக்கும்போதே நெருக்கடி தரும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றியதால் பேரவையிலிருந்து வெளியேறியதாகவும் விளக்கம். ஆளுநர் மாளிகை நிதியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறுவது அப்பட்டமான பொய். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் RN ரவி பதில். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடன் நல்ல நட்பு உள்ளது, நல்ல மனிதர் என்றும் ஆளுநர் RN ரவி புகழார். தமிழ்நாட்டின் திராவிட மாடலே இனி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான ஆட்சி நிர்வாக பார்முலா. தொண்டர்களுக்கு எழுதிய மடலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சென்னையில் இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட மனோபாலாவின் உடல் வளசரவாக்க மயானத்தில் உடல் தகனம். டாஸ்மாக் கடைகளில் தானியங்கி இயந்திரம் மூலம் மது விற்பனை செய்ய தடை கோரிய வழக்கு. 21 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்கப்படாது என அரசின் விளக்கத்தை ஏற்று மனு தள்ளுபடி. ஈரோடு மாவட்டம் செம்புலி சாம்பாளையம் அருகே யானை தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. யானையை வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறை தீவிரம். திருச்சி மாநாட்டிற்கு பின் அதிமுக தொண்டர்கள் தங்கள் பக்கம்தான் உள்ளனர். மதுரையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. முதல் முறையாக 46,000 ரூபாயை தொட்டது தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 382 ரூபாய் அதிகரிப்பு. அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட வழக்கில் மேலும் 2 காவலர்களின் பெயர் சேர்ப்பு. முதல் தகவல் அறிக்கையில் தனிப்பிரிவு காவலர் போகன், உதவி ஆய்வாளர் முருகேசனின் பெயரை சேர்த்தது CBCID. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இடைக்கால தடை. பாட்னா உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு தொடக்கப் பள்ளிகளில் காலை சிற்றுண்டி விரிவாக்கம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் இறையன்பு பங்கேற்பு. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் கனிமொழி வெற்றி பெற்றது செல்லும். எதிர்ப்பு தெரிவித்த மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நாளை தொடங்க வாய்ப்பு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். சேலத்திலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயிலில் பயணித்த எடப்பாடி பழனிசாமி வழி அனுப்பி வைத்த அதிமுக தொண்டர்கள். மற்போர் வீரர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை கண்டு அதிர்ச்சியடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. டெல்லியில் போராடி வரும் வீரர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் டுவிட்டரில் பதிவு. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே விவசாய சங்க செயலாளர் கொலை வழக்கில் திருப்பம். பஞ்சமி நில விவகாரத்தில் மாஸ்டர் படபாணியில் சிறுவனை வைத்து கொலை செய்தது அம்பலம். புதுச்சேரி
அரசு பெண் ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் 2 மணி நேரம் பணி குறைப்பு நாளை அமலுக்கு வருகிறது. கோவையில் வீட்டிற்குள் பதுங்கியிருந்த அரிய வகை வெள்ளை நாகம் பிடிபட்டு வனப்பகுதியில் விடுவிப்பு. அனுமதி இல்லாத விளம்பர பலகைகளை ஒழிப்பதே நோக்கம். புதிய சட்டத்திருத்தம் தொடர்பாக அமைச்சர் KN நேரு விளக்கம். கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து விமானி காயத்துடன் உயிர் தப்பினார். மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 7500 பேரை மீட்டது ராணுவம். பதற்றத்தை தணிக்க மாநிலம் முழுவதும் செல்போன் இணைய சேவை துண்டிப்பு.